காலிஃப்ளவர் 65 ஃப்ரைட் ரைஸ் ஹோம்மேட் ஸ்டைலில் ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இது எதுவும் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து காலிஃப்ளவர் 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் 3/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ சூடான எண்ணெயில் 1 பை 1 காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் குக்கரில் ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிரும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.